ஹலோ கைஸ், இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஆனால் அத்தனை ஜாப் ரோல்ஸ் வந்து கரெக்டான ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டான கேண்டிடேட்டுக்கு எல்லா பேத்துக்கும் வேலைக்கு போகிறதா அப்படி கேட்டிங்கன்னா எல்லா பேத்துக்கும் டவுட். ஃபஸ்ட்டு அந்த டவுட் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் பேசிக் திங்கு வந்து மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ரைட்டிங். ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங்னால ஒரு ஹெச்ஆரால் பார்த்த ஒரு 6 செகண்ட்ஸ்குள்ளே அவன் ரெஸ்யூம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அவன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஃபிட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெஸ்யூமை எப்படி பில்ட் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால் பிகினர் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு ரெஸ்யூம் ரைட் பண்ணுறது அப்படின்னு ஒரு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரெஸ்யூம் அப்படின்னு நம்ம கேட்டால், நம்ம படித்ததெல்லாம் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் வந்து நம்ம வந்து ஒரு ஹெச்ஆர் கையில் கொடுப்போம். இதான் ஒரு ரெஸ்யூம். இந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்டர்ன்ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு ரியல் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நம்ம போனோம்னா ஒரு ரியல் ஜாபுக்கு வந்து நம்ம அப்போ வந்து ரெஸ்யூம் கொடுக்கலாம். ஒரு ரெஸ்யூமில் வந்து என்னென்ன எழுதணும், என்னென்ன எழுதக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் என்னன்னா, நம்மளுக்கு எல்லா பேரும் நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லா பேருமே சொல்லி தருவோம். ஆனால் ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் காலேஜில் என்னன்னா அதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 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 ஓல்டு 20 to 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி ஒரு ரெஸ்யூம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னமும் சொல்லித்தராங்க. ஈவன் அது எனக்கே பிடிக்கல, ரொம்ப ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது அந்த சிலபஸ் எல்லாம். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் மட்டும்தான் முக்கியம். மிச்சப்படி நீ எந்த லொக்கேஷன், சிட்டி, நேஷனாலிட்டி, ரிலீஜன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட் நம்மளோட ரெஸ்யூமில் பார்க்கும்போது இவன் வந்து ஒரு ஹெச்ஆர் கையில் பார்க்கும்போது இவன் எந்த ரிலீஜன், எங்கே வர்றான், எந்த கேஸ்ட் அது எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட நேம் மட்டும்தான் முக்கியம். கீழே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேமு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபோன் நம்பர், அப்புறமா ஒரு லொக்கேஷன் அப்புறமா இமெயில் ஐடி. இவ்வளோதான் ஒரு பேசிக், இவ்வளோதான் இருக்கணும். மிச்சபடி நீ எங்கே இருந்த, நேஷனாலிட்டி எங்கே இருக்கிற, இந்தியாலயா, அப்படி இந்துவா, ரிலீஜியன் எதுவுமே அவங்களுக்குலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பேசிக் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர், ஒரு மெயில் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட லிங்க்டின் இருந்துச்சுன்னா லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா விட்டுட்டு மிச்சபடி உங்கள் பேர், இதுக்கு 3 பேசிக் உங்களோட இன்ஃபர்மேஷன் இருந்தாவே போதும். இதான் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு எழுதுறது. இதை விட்டுட்டு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் என்னென்ன சொல்லி தருவாங்க அதெல்லாம் எழுதுறது எல்லாம் யூஸ்லெஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம எழுத போகிறது நம்மளை பற்றி எழுதுனா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, வாட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மரினா என்னது, நம்ம அதாவது ஒரு சாப்டர் இருக்கும், அது படிக்க முடியாது. அதை படிக்கணும்னா லாஸ்ட்ல இருக்கிற அது லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு டைம்ல வந்து கொஞ்ச நேரத்தில் அது படித்தா நம்மளுக்கு அந்த கதையை வந்து புரிஞ்சிடும். இதுதான் ஒரு சம்மரி. அதே மாதிரி தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரினா நம்மளை பற்றியே நம்மளே ஒரு சம்மரி எழுத போகிறோம், அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி இதுதான் சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நம்மளே எப்படி ஷோகேஸ் பண்ணலாம், இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் திங். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்ம படிக்கணும்னா நம்ம வந்து ஒரு கிராஜுவேஷன் நான் இத்தனை வருஷத்துக்கு ஆனேன், இந்த ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சேன், அது நீங்கள் எழுதலாம். நான் ஃப்ரெஷர்ஸ்னு நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாப் ரோலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்புறமா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சிஎஸ்எஸ், HTML, CSS, அப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறமா ரியாக்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கம்பெனியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு கூகுள், ஒரு மைக்ரோசாஃப்ட், ஒரு விப்ரோ, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நான் இதில் வந்து பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு இந்த கம்பெனியில் வந்து நான் பண்ணேன்னா எனக்கு வந்து என் கரியர் ஃபியூச்சர் அப்படி ஆகும், கொஞ்சம் நல்லா க்ரோத் வரும் அப்படின்னு ஒரு 2-3 ஃபீட்பேக் வந்து ஒரு கம்பெனி பற்றி ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா நம்ம எழுதுனா இந்த கேண்டிடேட் வந்து இந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு ஹெச்ஆர் வந்து பார்க்கறது. ஹெச்ஆர் வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து 6 செகண்ட் மட்டும்தான் படிப்பாங்க. இந்த 6 செகண்டில் வந்து நம்மளை பற்றி அந்த 6 செகண்ட்குள்ளே அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரிக்கு மட்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இருக்கிற கீழெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ரெண்டாவது ஒரு டைட்டில் வரும். அங்கே தான் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம போட போகிறோம். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நம்மளோட எல்லா பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட நான் வந்து பிஇ படித்தேன், அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் படித்தேன், அதுக்கப்புறமா இவ்வளோ சப்ஜெக்ட், அப்புறமா இவ்வளோ மார்க்ஸ், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் போட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பியூ, நெக்ஸ்ட் 10th எஸ்எல்சி, இந்த மாதிரி வருவீங்க. இந்த மாதிரி பண்ணணும் அவசியமே இல்லை. ஆஸ் எ டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கு வந்து போனோம். நீங்கள் வந்து அந்த கம்பெனி நீங்கள் எடுத்த டிகிரி வந்து அங்கே வந்து போட்டுட்டு சிபிடி, அதாவது உங்களோட ஓவரால் ஒரு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு 10ல் நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்க, ஒரு 8, 9 அந்த மாதிரி 5, 6 அந்த மாதிரி எவ்வளவோ அந்த ரேங்கிங் போட்டு நம்மளே ரேங்கிங் போட்டு அது இவ்வளோதான். இதுதான் ஒரு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதை மட்டும் முடிச்சா நெக்ஸ்ட் 3rd லைன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இதை முடிச்சிட்டாவே நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சாவே போதும். ஒரு பேசிக் நான் இங்கே படித்தேன் பிஇ, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அவ்வளோதான். அப்புறமா எந்த யூனிவர்சிட்டி, எங்கே லொக்கேஷன், இதுக்கு இங்கே பார்த்ததுக்கப்புறமா ரைட்டில் வந்து நம்மளோட லொக்கேஷன் நம்ம எழுதி ஆகணும். நம்ம எங்கே படித்தோம் மட்டும் இன் தமிழ்நாடு, திருச்சி, அந்த மாதிரி ஒரு மதுரை, அந்த மாதிரி எங்கெங்கேயோ நம்மளோட லொக்கேஷன் கொஞ்சம் முக்கியம். நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மட்டும்தான் நம்மளோட லொக்கேஷனை வந்து ஆட் பண்ண போகிறோம். மிச்சம் எங்கேயுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சம்மரில் என்ன எழுதணுமோ அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணோம். நம்ம ரெஸ்யூமில் வந்து அதாவது என்னென்ன மாதிரி நம்ம ஜாப்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு டெக்னிக்கலாக ஒரு நாலேஜ் இருக்குதா, இதுதான் ஒரு பேசிக். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து நம்ம எப்படி எழுதணும்னா, ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லுன்னு அங்கே நம்ம கீழேன்னு ஒரு கீவேர்டு போட்டுட்டு அங்கே வந்து நம்ம என்ன தெரிஞ்சிருமோ அது எல்லாம் எழுதலாம். HTML, CSS, JavaScript, React, அப்புறமா அந்த மாதிரி சோவான், அந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எழுதிக்கிட்டே போயிட்டு கீழே வந்து ப்ரோக்ராமிங், அப்புறமா ஜாவா, அதுக்கப்புறமா சிசி ஆஷ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு நெக்ஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு அதிக ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அவ்வளோக்கா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளோட டிகிரி நான் முடிச்சிருக்கேன், அது ஒன்று தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், நான் இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு டெக்னிக்கலாக ஒரு ஸ்கில் இருக்குதா, அவ்வளோதான். இது ரெண்டும் நம்ம மட்டும் கிளியர் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ரெண்டும் பேசிக்ஸ், அவ்வளோதான். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ரெஸ்யூமில் வந்து அவ்வளோதான் பாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ப்ராஜெக்ட் ஆர் ஃப்ரீலான்சர், செல்ஃப் ஃப்ரீலான்சர் அப்படி சொல்லலாம். ஏன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு நம்மளோட ரெஸ்யூம் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்யூம் வந்து ஹைலைட் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங் பெனிஃபிட்லாம் அதிகமாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் ஏறும். இவ்வளோதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னா. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும்னா அஸ் அ ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர் வந்து எப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வெப்சைட் அப்படி நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் நாங்கள் யூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறமா அங்கே வந்து டெமோ லிங்க்கை கொடுக்கணும். இதுதான் ஒரு பேசிக் கொடுக்கணும். இப்படி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெஸ்யூம் வந்து நம்மளோட பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் அ ஹெச்ஆர் வந்து இவன் வந்து ரியலாகவே இவன் தான் பண்ணியிருக்கானா, ரெஸ்யூமை வந்து இல்லை வேற யார் கையில் கொடுத்துருக்கானா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட்டை விட்டுட்டு அவங்க வந்து அந்த டெமோ லிங்கை கொடுத்ததுக்கப்புறமா அவங்களே அந்த டெமோ லிங்கை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. 1க்கு 2 வாட்டியும் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம், அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணோம், அது ஃப்ரம் டியூரேஷன் நம்ம போட்டாகணும். ஃப்ரம் இந்த வருஷம் டு அந்த வருஷத்துக்கு வரைக்கும் நான் பண்ணேன், 6 மந்த்ஸ்க்குள்ளே நான் பண்ணேன் அப்படி நம்ம சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதோ ஒன்று தெரிலையா, ஒரு சிம்பிள் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா நிறைய லிஸ்ட் ஆஃப் யூடியூப்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து HTML, CSS வச்சு கம்பைன் பண்ணி ஒரு மை ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம ஒரு டெமோ லிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன், HTML, CSS, JavaScript அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் ஏறும். 100ல் எல்லா பேரும் இருக்கும்போது நம்மளோட கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒர்க்
நீங்கள் அதை பிஸ்னஸ் பண்ணீங்க. இதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதிகம் ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2, 3 ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே அது கூடவே ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீட்பேக்கோட நம்ம எழுதுனாங்க. ஒரு அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் செல்ஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் ஏறும். அவ்வளோதான். ஓ, இவனுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது, இவனுக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. அப்படியே ஹெச்ஆர் வந்து இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க, வேற எதை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. அது கூடவே நம்ம என்னென்ன ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு நம்ம ஒரு எஜுகேஷனுக்கு பதிலாக இவன் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் நல்ல இவன் அதெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஒரு மேஜிக் ஸ்பீக்கிங்கில் வந்து இவன் அதிகமாக வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்னா ஒரு கம்யூனிகேஷன் மேஜர் அதிகமாக தேவை. அதனால நம்ம ஸ்கில்ஸ் நாங்கள் போட்டுட்டு நான் அப்படியே ஸ்பீக்கிங்காக நான் அதிகமாக கம்பைன் பண்ணேன். அதில் வந்து நான் நிறைய வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளோட அவார்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு பேசிக் இப்படி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு இவனுக்கு இந்த மாதிரி ஸ்கில் இருக்குது, இவனுக்கு இந்த மாதிரி அவார்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்னால் இவன் பண்ணியிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளோட ரெஸ்யூம் வந்து எல்லாத்துக்கூடயும் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் கிரியேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு பிளாகர்னு வச்சுக்கலாம். ஒரு பிளாகருக்கு என்னன்னா ஒரு ஸ்டோரி எழுதுறது, ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுறது. அங்கே வந்து நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அதிகமாக இருக்குது, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நிறைய நல்லா இருந்தனால தான் நான் பிளாகர் வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி நம்மளை பற்றி இந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எழுத ஆரம்பித்தா நமக்கு கொஞ்சம் அதிகமாக வெயிட்டேஜ் கிடைக்கும். ஹெச்ஆர் வந்து எல்லா ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து ஒரு கொஞ்சமாச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் வந்து இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதை முடிச்சிட்டாவே நம்மளோட ரெஸ்யூம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம், ஒரு கார்ப்பரேட் பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் ஆயிரும். இதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட ரெஸ்யூம் ரைட்டிங்கில் என்னென்ன எழுதுவோம் தெரியுமா? அட்வான்டேஜ் எழுதுவோம், நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் எழுதுவோம், அப்புறமா நம்ம வீக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறமா என்னென்னமோ எழுதுவோம். ரீஜியன் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி நான் சொன்னேன்ல பாக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம போட்டு நம்மளோட பிரெயினை வந்து அதிகமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இதெல்லாம் தேவையே இல்லை. கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் இருந்தால் மட்டும் போதும். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மட்டும் மெயின் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச்ஆர் வந்து நம்ம கையில் வந்து கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 6 செகண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. அந்த 6 செகண்ட்ஸ்குள்ளே கிராபர் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அந்த இடத்துல வந்து பாஸ் ஆயிடுவோம். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும். ஹெச்ஆருக்கு முன்னாடியே நம்ம எப்படி ப்ரோ நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து எப்படி நம்ம ரெஸ்யூம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் அப்படி இருக்குது. ஏடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ரெஸ்யூம் வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்மளோட ரெஸ்யூம் எடுத்தது நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம போகிற ஜாபுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு ஏஐ கிட்டே நம்மளோட ரெஸ்யூம் வந்து நம்ம கொடுத்தோம். அதுக்கு வந்து கரெக்டாக நமக்கு 100ல் வந்து 70க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரெஸ்யூமில் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகுவான் அப்படின்னு நம்ம இருக்கும். அது கீழே வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஏஐ கொடுக்கும். அதனால் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏஐ பற்றி. ஏடிஎஸ் வந்து நீங்கள் வந்து செக்கிங் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெஸ்யூம் எழுதலைன்னா கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் இயர்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கும்போது அப்படியே நீங்கள் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்பை ஆட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் ஒரு வேலைக்கு நான் போய்க்கிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரெஸ்யூம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலேஜ் மட்டும் கேர்ன் பண்ணுங்கள். நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு சொந்தமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்னு ஒரு இன்டர்ன்ஷாலான்னு ஒரு ஆப்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ரெஸ்யூம்னா நீங்கள் பண்ணாவே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஏர்ன் பண்ணுங்கள். ஏன்னா வாரன் பஃபெட் இதுதான் சொல்லியிருக்காரு, நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னா அதிகமாக லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே வந்து ஏதாவது உங்களுக்கு கீழே வந்து நீங்க எந்தெந்த ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.